ஹாப்பி நவராத்திரி டு ஆல். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நாஸ் கைமணம். இப்போ வந்து நவராத்திரிக்கு பண்ணுற மாதிரி நிறைய பிரசாதம் பாயசம் ஆடி வெள்ளிக்கிழமைக்கும் போட்டிருக்கேன். அதே மாதிரி உள்ள பிரசாதம் வந்து இப்போ நம்ம வந்து அம்மனுக்கு வந்து நவராத்திரிக்கும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்லட்ஸ் வச்சு நிறைய அவல் கிடைக்கிறது, அதை வச்சு நம்ம டிசைனாக பண்ணலாம். இப்போ கோதுமை அவல் வச்சு நம்ம சமைக்கவே வேண்டாம், அப்படியே பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான். இந்த அவல் கோதுமை அவலை எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சம் தேங்காயும் போட்டு பண்ண வேண்டியது தான். இதை வந்து நம்ம அடுப்பே பண்ண வேண்டாம், அடுப்பில் வைக்காமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம இப்போ முதல்ல வந்து இந்த கோதுமை அவல் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நனைச்சி கொஞ்சம் ஊற வைக்கலாம். தட் இஸ் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சாஃப்ட் ஆகிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம சின்ன குழந்தைங்க கூட பண்ணிடலாம் பண்டிகைக்கு. அந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்வீட் தான். அவ்வளோதான். இது நல்லா களைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு விடலாம். ஊற வச்சது தான் இது, வேறு ஒன்றும் பண்ணல, அப்படியே ஜஸ்ட்டு ஊற வச்ச அவல் தான் இது, கோதுமை அவல் அது. இப்போ அது மேலே வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரையை போட போகிறேன். அது நல்லா ஈஸியாக கரைஞ்சிடும், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த நாட்டு சர்க்கரை போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயும் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அப்படியே சிம்பிளாக அடுப்பே இல்லாத கோதுமை அவல் ஸ்வீட் ரெடி. இப்போது நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு காட்டு யானம் வச்சு ஒரு புட்டு ஒன்று பண்ணலாம். அந்த புட்டும் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த காட்டு யானம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இந்த அவலை யூஸ் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்துக்குவோம். லேசாக பொடி பண்ணிங்கன்னா இந்த ரவை பதத்துக்கு பொடி பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காட்டு யானம் அவலை வந்து ஒரு சுற்றணும் அப்படின்னா கொஞ்சம் ரவை மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், மசிஞ்சிடும் நல்லா. இது வந்து அரிசி புட்டு விட இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணுற ஒரு புட்டு. இப்போ இந்த வெல்லம் போட்டிருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அந்த வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இது எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது ஆல்ரெடி, அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து அதை வந்து லேசாக வந்து கொஞ்சமாக வெதுன்னு வெந்நீர் வச்சு அதை வந்து லேசாக வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா தண்ணி வடிஞ்சிடும், அப்படியே வந்து கொஞ்சம் உதிர ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வெள்ளைப்பாகை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகுன்னு நல்லா கெட்டியாக ஆனால் போகிறோம். அதாவது ஒரு பங்கு அவலுக்கு ஒரு பங்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து நல்லா கெட்டியாக நம்ம பாகாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் தேங்காயை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வழக்கம் போல் அதையும் போட்டுட்டு ஒரு கலந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகிற போது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சது நல்லா உதிராக எடுத்து பார்த்திங்களா, பொடி பண்ணது நல்லா உதிராக இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த வெள்ளைப்பாகில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட புட்டு ரெடி ஆகிடும். பாருங்க, இப்போ நல்லா கெட்டி ஆகிடுது வெள்ளைப்பாகு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த காட்டு யானம் அவல் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து என்ன ஆகும்னா கெட்டியாக அதாவது கொஞ்சம் ஆற நல்லா கெட்டியாக எடுப்பார். இப்போ கெட்டியாக எடுத்து கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இது நல்லா ஆறி போனதுக்கப்புறம் புட்டு மாதிரி உதிரியாக வரும். அரிசி மாவு புட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அது கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறது ப்ராசஸ்ஸு. இது வந்து ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா விசேஷத்துக்குமே நம்ம பண்ணலாம், அம்மனுக்கு மட்டும் இல்லை. இப்போ எந்த சுவாமிக்கு நம்ம நெய்வேத்தியம்னாலும் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். இதுவும் வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணுற ஒரு ஸ்வீட் தான். காட்டு யானம் அதெல்லாம் நம்ம மறந்து போன ஒன்று. ஸோ இப்போ நான் வந்து அதை வந்து பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா கடையிலையுமே எல்லா விதமான அவலும் கிடைக்கிறது. ஸோ நம்ம அதை வாங்கி வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கொஞ்சம் மாம்பழம் போட்டு ஒரு பாயசம் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம். இந்த பாயசம் கூட என்னோடய சேனலில் இருக்குது ஆல்ரெடி. கொஞ்சமாக நெய் விட்டு குக்கரில் இதை வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு ஒரு வறுத்து எடுத்துருவோம். அதுக்கப்புறமா 1க்கு 3 தண்ணி வைக்கணும், அப்போ தான் இது நல்லா வேகும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஒரு கப்பு ரவை எடுத்ததுனால நான் 3 பங்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை நல்லா வேகட்டும். வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம அதை வந்து நல்லா
கொதிக்க வச்சு எடுத்துன்னு விடுவோம். இதுக்கு பாகெல்லாம் தேவையில்லை, நல்லா கொதிச்சதுன்னா போதும். 3 விசில் வந்துடுது பாருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பங்கு மாம்பழத்தை இது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், கூழ் மாதிரி. மாம்பழம் இல்லாட்டி வெறுமனோட நீங்கள் பண்ணலாம். இது வந்து மாம்பழம் ஃப்ளேவரில் நான் பண்ணியிருக்கேன். வெறும் கோதுமை ரவை பாயசமும் இதே மாதிரி பண்ணலாம். இப்போ அந்த கொதித்த வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து இந்த கோதுமை ரவையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் கொஞ்சம் விடலாம், வாசனைக்கு நல்லாயிருக்கும். ஒரு 3/4 டம்ளர் பால் வந்து அதில் விடுறேன். விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வழக்கம் போல் வந்து வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ வந்து மாம்பழத்தை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு பங்கு மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்து நம்ம வந்து அதில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம முந்திரி ட்ரை கிரேப்ஸை தாளித்து கொட்டந்தையும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டோன்னா பாயசம் முடிஞ்சது. கோதுமை ரவை பாயசம் ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணலாம். மாம்பழம் இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம். இதுவும் நவராத்திரிக்கு ரொம்ப விசேஷம். என்னோடய சேனலில் இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேரிச்சம்பழமும் வச்சு ஒரு தேங்காய் பால் வச்சு ஒரு பாயசம் மாதிரி பண்ணலாம். அது கீர் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நான் அந்த கருப்பு திராட்சை கருப்பு பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கருப்பு பேரிச்சம்பழத்தை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு 1 ஹவர் மூடி வச்சுடுங்க. 1 ஹவர் கழித்து அதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிடலாம். நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா அது பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் மிக்சி அரைச்ச தண்ணியை கொஞ்சோண்டு விட்டுருக்கேன். இதை அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் அதில் போட போகிறேன். அதனால் இப்போ வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் 2 தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். முதல் தேங்காய் பால், 2வது தேங்காய் பால், அந்த மாதிரி. இல்லை கொஞ்சமாக நாட்டு சக்கரையை போட்டு திருப்பி அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 2வது தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, அதை முதல்ல போட்டுட்டு கொஞ்சம் லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து முதல் தேங்காய் பாலையும் போட்டுட்டோம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ரொம்பவே நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற சாமான் வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். நைவேத்தியத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு பிரசாதம், உடம்புக்கும் நல்லது. முந்திரி ட்ரை கிரேப்ஸை வந்து தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேட்ஸ் பாயசமும் ரெடி. இந்த மாதிரி நிறைய பாயசம் வெரைட்டிஸ் என்னோடய சேனலில் இருக்குது. எகெயின் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் வந்து பாருங்கள். எல்லா விதமான பாயசமும் அதில் வந்து நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பாயசம் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். இந்த திணை அவல் கேசரி பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் வீக் தான் நான் அதை அப்லோட் பண்ணேன். அந்த லிங்கையும் கூட நான் கொடுத்துட்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். போன வாரம் தான் இது போட்டேன். திணை அவல் வச்சு நான் ஒரு கேசரி பண்ணேன். ரொம்ப அருமையாக இருந்து, ரொம்ப சிம்பிளாக அப்படியே ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு பிரசாதம் தான். இதுவும் நவராத்திரிக்கு ஈஸியாக பண்ணுற ஒரு பிரசாதம் தான். எல்லா பிரசாதம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி நவராத்திரி டு ஆல். நன்றி. ஹாப்பி நவராத்திரி டு ஆல்.